தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், நாடறிந்த பேச்சாளர், மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அனைவராலும் பாராட்ட பெற்றவர், ஒட்டுமொத்த அவையின் கவனத்தை ஈர்க்கும் பேச்சாற்றல் மிக்க தலைவர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். அவர் காட்டுமன்னார்குடியில் மட்டுமல்ல, செய்யூரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எந்த மூலை முடுக்கிலும் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தகுதி பெற்றவர். ஆகவேதான் மீண்டும் காட்டுமன்னார்குடியில் போட்டியிட அவர் விருப்பமனு செலுத்தியிருந்தாலும் செய்யூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டு உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறேன், இந்த களத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அவருடைய பணிகள் தமிழ்நாடு தகுதி அளவில் தேவைப்படுகிறது. இந்த தொகுதியில் தம்பி சொல்வதைப் போல அவர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் என்றாலும் கூட மரியாதை நிமித்தம் உங்களை எல்லாம் நான் சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும், வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று சூனாம்பேடு பகுதிக்கு தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். இந்த பகுதியில் சமூக நல்லிணக்கத்தை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பேணி பாதுகாத்து வருவதில் சிறுத்தைகள் இயக்கத்திற்கு பெரும் பங்கு உண்டு. எந்த சமூகத்தையும் நாம் பகையாக கருதியதில்லை. நாங்கள் அரசியலில் அடியெடுத்து வைத்ததும் அப்படி ஒரு தவறான பிம்பம் எங்கள் மீது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது, அது உண்மை இல்லை. அப்படி பரப்பப்பட்டது, அது உண்மை இல்லை. எல்லா தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் அப்படி தன்னந்தனியே ஒரு இயக்கத்தை உருவாக்கி வழிநடத்திய போது எனக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானவர் தான் நெய்வேலியில் பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். நான் விரும்பி அவரை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தேன். நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய பொறியாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பொது வாழ்க்கைக்கு திரும்பியவர் தான் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். வேலைவாய்ப்பு கிடைப்பது என்பதே குதிரை கொம்பு. அதில் என்எல்சி மாதிரியான பொதுத்துறையில் வேலைவாய்ப்பு கிடைத்தால் யாராவது விடுவார்களா? அரசு துறைகள் கிடைப்பதை விடவும், தமிழ்நாடு அரசு அல்லது மத்திய அரசு கிடைப்பதை விடவும் நெய்வேலி போன்ற பொதுத்துறையில் வேலைவாய்ப்பு கிடைத்தால் அது பெரும் பாக்கியம் என்று பலரும் கருதுவார்கள். அப்படி ஒரு நல்ல துறை, நல்ல சம்பளம் வழங்கக்கூடிய துறை. அந்த துறையிலே அவர் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், அதை விட வேற என்ன வேண்டும்? நல்ல இடமும் கூட, அருமையான இடம். நெய்வேலிக்கு ஒரு முறை போய் பார்த்துவிட்டு வாருங்கள். அப்படிப்பட்ட அந்த பதவியை, பொறியாளர் பதவியை, லட்சக்கணக்கிலே சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த பதவியை நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, நான் விடுத்த ஒரு வேண்டுகோளுக்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இயங்கிக் கொண்டிருந்த சிந்தனை செல்வன் அந்த பதவியை சாதாரணமாக தூக்கி எறிந்துவிட்டு இந்த அரசியலுக்கு வந்தவர். சிறுத்தைகளின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கடந்த பல 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர். அவர் தமிழ்நாட்டின் எந்த மூலை முடுக்கிலும் ஒரு வேட்பாளராக நிற்க முடியும். அந்த அளவுக்கு அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அறிமுகமானவர், அனைத்து இயக்கங்களுக்கும் அறிமுகமானவர், அனைத்து தரப்பு மக்களுக்குமாக சிந்திக்கக்கூடியவர், செயல்படக்கூடியவர், பணியாற்றக்கூடியவர். அப்படிப்பட்டவரை செய்யூர் தொகுதியின் வேட்பாளராக உங்களை நம்பி களமிறக்கி இருக்கிறேன். அவரை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு செய்யூர் தொகுதி வாழ் வாக்காள பொதுமக்களுக்கு, அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் உள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
முதலமைச்சர் அவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பணியாற்றியவர். அவர் எழுந்து பேசினால் ஒட்டுமொத்த அவையும் அவரை நோக்கி திரும்பும். அவர் கோரிக்கை விடுத்தால் உடனடியாக செவிமடுத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் சிந்தனை செல்வன் அவர்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டவர். மீண்டும் திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமையும் போது சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த அவையிலே இருக்க வேண்டியது வரலாற்று தேவை. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் இந்த தொழிலின் வளர்ச்சிக்காக என்ன திட்டம் வேண்டுமானாலும் அவரால் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவருக்கு ஒரு நல்லிணக்கமான மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய உறவு உண்டு. எனவே சிறந்த வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறேன். ஆற்றல் வாய்ந்த ஒரு வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறேன். இந்த தொகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வாக்குகளை வீணாக்காமல் விரயமாக்காமல் பானை சின்னத்திலே அள்ளி கொட்ட வேண்டும். வாரி கொட்டுங்கள். சிந்தனை செல்வன் அவர்களை குறைந்தபட்சம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அதிமுக வேட்பாளரை போல இவர் கூப்பன் கொடுத்து உங்கள் வாக்குகளை விலை பேச மாட்டார். அப்படி கூப்பன் கொடுக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை. தனிப்பட்ட முறையிலே சிந்தனை செல்வனுக்கும் இல்லை. உங்களுக்காக தொண்டாற்ற முழுமையான அர்ப்பணிப்பு உள்ளம் இருக்கிறது, தொண்டுள்ளம் இருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் உங்களோடு வந்து நிற்கிற அந்த தொண்டுள்ளம் இருக்கிறது. உங்கள் கோரிக்கைகளை எடுத்து பேசுகிற ஆற்றல் இருக்கிறது. உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைப்பதற்கான அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஆகவே இவர் கோடீஸ்வரர் இல்லை கூப்பன் தருவதற்கு. இவர் மக்கள் தொண்டர், கூப்பிடும் நேரத்தில் ஓடோடி வந்து நிற்பதற்கு. நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து நிற்பார். இங்கேயே அவர் 5 ஆண்டு காலம் உங்களோடு தங்கியிருந்து பணியாற்றுவார். செய்யூரிலேயே தங்கியிருப்பார். அவரை நீங்கள் தேடி சென்னைக்கு போக வேண்டும் என்றோ அவரை தேடி கடலூருக்கு போக வேண்டும் என்றோ அவசியமில்லை. தேர்தல் முடிவு வந்த பிறகு அவர் செய்யூரிலேயே தங்கியிருந்து உங்களுக்காக பணியாற்றுவார். உங்களுக்காக சட்டமன்றத்தில் போராடுவார், வாழாடுவார். அதற்காக அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவுக்கு அளிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு அளிப்பதாகத்தான் போய் முடியும். இரட்டைலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போய் சேர்வதாகத்தான் முடியும். அதிமுகவை தேர்தலுக்கு பிறகு விழுங்கி ஏப்பமிட காத்திருக்கிற கட்சிதான் பாஜக. ஆகவே இந்த கட்சி இப்போது ஜெயலலிதா காலத்து கட்சி இல்லை, எம்ஜிஆர் காலத்து கட்சி இல்லை. இப்போது இரட்டையிலை சின்னம் அதிமுகவின் சின்னம் இல்லை, அது பிஜேபியின் இன்னொரு சின்னம். ஆகவே முதலமைச்சரின் சாதனைகள் தொடர, மகளிரின் விடியல் பயணம் தொடர, உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்ந்திட, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர்ந்திட, உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கான உதவித்தொகை நீடித்திட, அயல் நாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு லட்சக்கணக்கிலே உதவித்தொகை தொடர்ந்து வழங்கிட, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்திட, இது அரசு பணம். 8000 ரூபாய் கூப்பன் தனிநபர் பணம் இல்லை, அரசு திட்டம். இந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்திட, ஒட்டுமொத்தத்திலே மீண்டும் திராவிட மாடல் என்கிற டிராவிடியன் மாடல், திராவிட முன்மாதிரி ஆட்சி தொடர்ந்திட
விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் மதிப்புக்குரிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, பாடை சின்னத்துறை முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.